இது ஒரு ஜாதக தகவல். ஒரு உதாரண ஜாதகம் தான். ஏற்கனவே இவருக்கு வயசு இப்போ 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்லணும்னா 43 வயசு ஆயிடுச்சு. இதனுடைய தகவல் என்ன அப்படின்னா, இதில் ஒரு பிரம்மச்சாரி யோகம் இவருக்கு. கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டியே ஏன் கல்யாணம் ஆகலை, ஏன் பிரம்மச்சாரி யோகத்தில் இருக்கிறாரு, ஆனால் பல பெண்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருப்பார். இன்பத்தில் திகழக்கூடிய இதெல்லாம் உண்டு இந்த ஜாதகத்துக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத வேகமாக நம்ம பார்ப்போம். லக்கணத்தில் ராகு இருக்குது. லக்கணத்தில் ராகு, 7ல் கேது. 32 வயசு பிறையாவது கல்யாணம் நடக்கணும் ராகு கேது சொல்லுவோம். ஆனால் செவ்வாய் உச்ச வீட்டில் இருக்கார், மகர ராசியில். சூரியன் பகையாக இருக்கார். குடும்பஸ்தான தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆட்சியாக இருக்குது. சுக்கிரன் உச்சமாக இருக்கார். பணம் கிடைக்கும், போதிய வருமானம் கிடைக்கும். ஆனால் குரு ஆட்சியாக இருக்கிறதுனால மூத்த சகோதரஸ்தானம் சனி பகவான் மிதுனத்தில் இருக்கார். அப்போ கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்கு இவர் தான் அனைத்தும் செஞ்சு முடிக்கணும். இது ஒரு பக்கம் இருக்க, இவருக்கு 1 2 3 4 5 6 7 8 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி இது சந்திரன் ஆட்சியாக இருக்கார். கேது 3ஆம் பார்வை பார்க்குறார். நல்லா பாருங்கள், 9ஆம் அதிபதி சந்திரன் ஆட்சியாக இருக்கார். கேது 3ஆம் பார்வை பார்க்குறாரு. புதன் செவ்வாய் உச்சத்திலிருந்து 7ஆம் பார்வை பார்க்குறாரு. சந்திரமங்கல ஒரு யோகம் வேறு இருக்குது. இது இவருக்கு கடைசி வரையும் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய ஒரு பிராப்தத்தை கொடுக்கிறது. 9ஆம் அதிபதி சந்திரன் எந்த 9ஆம் அதிபதி சந்திரனாக இருந்தாலும் புதனால் பார்க்கப்பட்டாலோ இல்லை புதன் கூட இருந்தாலோ இது பிரம்மச்சாரி யோகத்தை கொடுக்கும். அதுலேயும் ராகுவோ கேதுவோ பார்வை பார்த்தால் சிறப்பு பிரம்மச்சாரி யோகத்தை கை கொடுக்கும். இப்போ கேது 3ஆம் பார்வை பார்க்குது, ராகு 9ஆம் பார்வை பார்க்குறாரு. 9 10 11 12 ராகுக்கு 9ஆம் பார்வை, கேதுக்கு 3ஆம் பார்வை. ஸோ குரு 5ஆம் பார்வை பார்த்தும் பலன் இல்லாமல் இருக்குது. கல்யாண யோகத்தில் பலன் இல்லாமல் இருக்குது. இவருக்கு காலங்கடத்து கல்யாணம் நடக்கும் அப்படின்ற எண்ணத்தில் கைவிட்டுட்டு பிரம்மச்சாரி தான் இவருக்கு அப்படின்னு கிடைக்கும். ஆனால் செவ்வாய் உச்சமாக இருக்கிறதுனால இவருக்கு சந்திரன்லேருந்து செவ்வாய் 7ல் இருக்குது. சந்திரன்லேருந்து செவ்வாய் 7ல் இருக்குது. பல பெண்கள் இவரை விரும்புவாங்க, இவரும் விரும்புவார். ஆனால் பலன் இல்லாமல் போகும்.